Hello friends, welcome to Best Cooking. முருங்கைக்காய் முத்தி போனா அதை தூக்கி வீசாம அதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். முத்துன முருங்கைக்காய் நான் 2 முருங்கைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை எப்படி நம்ம சாம்பாருக்குலாம் வந்து கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணிட்டு நல்லா கழுவி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்குங்க. நான் முருங்கைக்காயை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் முருங்கைக்காயை. இப்போ இதோட வந்து ஒரு மீடியம் சைஸில் தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 3 பல் எடுத்து நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ அது எல்லாமே இதில் போட்டுருங்க. இப்போ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஜீரகத்தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு வந்து தேவையான அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு வேகணும், அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணுங்க. பாருங்க, நான் 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு முருங்கைக்காயெல்லாம் நல்லாவே வெந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த முருங்கைக்காயை மட்டும் தனியாக எடுத்து நம்ம ஒரு பவுலில் வச்சிடலாங்க. பாருங்க, முருங்கைக்காயெல்லாம் நான் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிட்டேன். இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பவுலில் வடிதட்டு வச்சு இதை வந்து நல்லா வடித்து எடுத்துக்குங்க. இப்போ இதுவும் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு இது கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நான் வந்து வடித்து எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா நைஸாக அடித்து எடுத்துருங்க. அது நல்லா பேஸ்ட்டாக வரும் நமக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா முருங்கைக்காயை எடுத்து இது மாதிரி ஒரு பிளேட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் உள்ள சதையை மட்டும் இப்படி எடுக்க போகிறோம். மேல் உள்ள இதை எடுத்துகிட்டு இது மாதிரி எடுத்து தனியாக வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம முருங்கைக்காய் உள்ள சதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு அகலமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம இந்த ஜூஸை ஊற்றிடலாம். இதோட நம்ம இந்த இதையும் போட்டுருங்க. அதோட நம்ம அரைச்ச இந்த விழுதையும் இதிலே போட்டுருங்க. இப்போ இதோட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அதாவது மிளகு தூள் சேர்த்துக்குங்க. இல்லை முழு மிளகா கூட நல்லா நச்சுட்டு கூட நீங்கள் இதை போடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நல்ல ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இன்னும் வந்து நமக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து நம்ம முருங்கைக்காயில் உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாங்க. பொதுவாக முருங்கைக்காய் வந்து ரொம்பவும் நல்லது. முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து ரொம்பவும் நல்லதுங்க. முருங்கைக்கீரையில் வந்து நமக்கு அதிக அளவு வந்து கால்சியம் சத்து இருக்குது. அதே மாதிரி முருங்கைக்காயிலையும் உங்களுக்கு கால்சியம் சத்து இருக்குங்க. இப்போ நம்ம வந்து 1 டம்ளர் பால் வந்து குடிக்கிறோம்னு வச்சுக்கலாம். அது எவ்வளோ கால்சியம் சத்து இருக்கோ அதோட 4 மடங்கு வந்து நமக்கு ஒரு முருங்கைக்காயில் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் எப்படி வாழைப்பழத்தில் வந்து பொட்டாசியம் சத்து நமக்கு இருக்கோ அதே மாதிரி நமக்கு முருங்கைக்காயிலையும் அந்த சத்து கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு முருங்கைக்காயில் வந்து விட்டமின் சி வந்து அதிக அளவு இருக்குது. இது நமக்கு வந்து ரொம்பவும் நல்லது நம்ம உடம்புக்கு. அதில் இல்லாமல் இரும்பு சத்துலாம் அதிகமாக நமக்கு இருக்கிறனால இதை வந்து நம்ம முருங்கைக்கீரை சூப்புன்னு சொல்கிறதோட ஒரு விட்டமின் டானிக்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு நமக்கு முருங்கைக்காயில் சத்துகள் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் வந்து சர்வ் பண்ணிடலாம். ஒரு அருமையான முருங்கைக்காயோடைய சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.